ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதால குழம்பு நமக்கு திக்காக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது சின்ன கத்திரிக்காய்ங்கிறதால நடுவில் கீறி இருக்கேன். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 இல்லை 4 கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 20லேருந்து 25 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதால குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பானுப்ரியாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.